தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 37 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குது. இதற்கு முன்னால தேர்தல் காலத்தில் நிகழ்ச்சியில் புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் பேசும்போது பல விருந்தினர்கள் கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இந்த 37 பேர்ல 3 பேர் முன்னாள் எம்பிக்கள், மீதி 34 பேர் பொதுமுகம். ஸோ இதில் கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அல்லது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, முன் அனுபவம் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த 34 பேர் புதுமுகமாக இருக்கிறத பார்க்கும்போது இந்த கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றத இனிமேல் மறுபரிசீலனை செய்யணும் இந்த அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாமா? இனிமேல் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த தேர்தலில் கல்ல மண்ணை நிறுத்தி வச்சு ஒரு மரத்தை நிறுத்தி வச்சு இரட்டையில சின்னத்தை வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கும். யாரு என்னங்கிறது தெரியாம சின்னத்துக்காக வாக்களித்தது, ஜெயலலிதாவுக்காக வாக்களித்தது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் நிதர்சனமாக நடந்திருக்கு. இதே மாதிரி தொடருமா, இனி வரும் தேர்தல்கள் எல்லாம் இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது யார் கிரெடிபிள் ஆப்போசிஷன், அவர்கள் என்ன பிளாங்கை கொண்டு நிறுத்துறாங்க, வேற பல ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. பட் இந்த தேர்தல் ஜெயலலிதாவுக்காக நடந்த தேர்தல்னு அவங்க கட்சி படி பார்க்குறப்ப ஜெயலலிதாவால் ஜெயிக்கப்பட்ட தேர்தல். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எலெக்ஷனுங்கிறது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், பார்ட்டி லீடர்ஷிப்பு, சிம்பிள் இஸ் மியர் சிம்பிள். ஜெயலலிதா சேவல் என்னன்னாலும் ஜெயிப்பாங்க, அது சிம்பிள் இஸ் மியர் சிம்பிள், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ சிம்பிள் போன பிறகு அந்த சிம்பிள் இல்லாமல் எத்தனையோ லீடர்கள் ஜெயித்திருக்காங்க, அது பெரிய மேட்டர் கிடையாது. பொதுவாக கேண்டிடேட்ஸுக்கு ஒரு வெயிட் உண்டு, அதோட ஓவர் ரைடிங் ஃபேக்டர்ஸ் இதில் நிறைய இருக்குது. கேண்டிடேட் வெயிட் இப்போ இதில் காட்டினாங்கன்னா தருமபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் கேண்டிடேட்டுக்கு வெயிட் தான். தருமபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் கேண்டிடேட் வெயிட், அதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல கேண்டிடேட் வெயிட் தூக்கலா இருக்கு. அதுல முதல்ல உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில அதிமுக திமுக ரெண்டுக்குமே ஒரு பலம் இல்லை அப்படிங்கறத 3வது 4வதாக வந்திருக்கிறது. அப்போ அந்த தொகுதியில, அதாவது இப்போ ஏடிஎம்கே வெற்றியை பத்தி பேசுறதுக்கும் திமுகவினுடைய தோல்வியை பற்றி பேசுறதுக்கும் முன்னால குறிப்பாக அந்த 2 தொகுதிகளை பற்றி பேசிட்டோம்னா ஒரு முழுமை அடைஞ்சிடும் நினைக்கிறேன். நீங்க கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன்ங்கிற கேண்டிடேட்டுக்கோ பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சிக்கோ இருக்கிற செல்வாக்குன்னு மட்டும் அதை பார்க்க முடியுமா? அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவர் தொடர்ந்து அங்க போட்டி போட்டுட்டே வந்திருக்காரு, தொடர்ந்து போட்டி போட்டே வந்திருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக அந்த தொகுதிக்குள்ள தன்னை வளர்த்து வச்சிருக்குது, காங்கிரஸ் கட்சியும் வளர்த்து வச்சிருக்குது, இது எல்லாம் உண்மைதான். அதை தாண்டி வேற ஃபேக்டர்ஸ் அங்க என்ன இருக்கு? இல்ல, அதோடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் அந்த ஒரு கொஞ்சம் அடிஷனல் வாக்குகள் வந்திருக்கு. அதற்கு வலுவான கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு அமைந்தது. அதன் காரணமாக தேமுதிகவுக்கு இதற்கு முன் போயிருக்கக்கூடிய அந்த சில 10,000 வாக்குகளும் இங்க சேருது உங்களுக்கு. அதோட கூட இவர் ஜெயிப்பார், ஜெயித்தால் இவர் ஒரு அமைச்சர் ஆவார் போன்ற அந்த அடிஷனல் ஃபேக்டர்ஸ் வருது இல்லையா, அது இன்னும் ஒரு சில பேரை சரி இதன் காரணமாக நம்முடைய தொகுதிக்கு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் என்று வாக்களிப்பதும் கூட சேருது. எதிர்கட்சிகள் எல்லாம் உடைந்து பிரிந்து போறது. இங்க பாரதிய ஜனதா மட்டும் ஒரு பக்கமும், உதாரணத்துக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து ஒரு பக்கமும் இருந்ததுன்னு வைத்துக்கொள்வோம். அப்ப ரிசல்ட் வேற மாதிரி ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல பொன் ராதாகிருஷ்ணன்கிறவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடுவன்சியோடைய பலம் தான் அவருக்கு இன்றைக்கு ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்க கன்னியாகுமரி தொகுதியை பற்றி சொல்லுங்களேன். அதாவது ஸ்பிளிட் இன் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் முக்கிய காரணம். அவருக்கு 50% மேல ஓட்டு கிடையாது. 2 குறிப்பிட்ட சமூகத்தினர் எதுக்கும் ஆட்படாமல் அவருக்காக பூத் கேப்சர் பண்ணி செய்வாங்க. குறிப்பாக இந்து நாடார்கள் ஒரு 75% அவருக்கு வாக்களிப்பாங்க. கிருஷ்ணவகைன்னு ஒரு மிலிட்டன்ட் கம்யூனிட்டி, இந்துத்துவ RSSல பின்னணியில் உள்ள ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க 100% வாக்களிப்பாங்க. இந்த 2 சமுதாய வாக்குகள் தான் அவரை தூக்கி நிறுத்தி இருக்குது. இதற்கு எதிர்வாக்காக வரக்கூடிய வாக்குகள் திமுக, அதிமுக, தென் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகளுக்கும் பிளவுபட்டதால், ஆம் ஆத்மி உட்பட பல கட்சி, கம்யூனிஸ்ட் உட்பட பல கட்சிகளுக்கும் பிளவுபட்டது அவருக்கு ஒரு சாதகமான அம்சம். என்றாலும் கூட அடிஷனல் ஃபேக்டராட்டு மோடிக்கு ஆதரவாக கிறிஸ்தவ இளைஞர்கள் கொஞ்சம் வாக்களித்தாங்க. லீவிபுரம், மேட்டுக்குடியிருப்பு, ரஸ்தாக்காடு, தோப்பூர், மருங்கூர் போன்ற பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் மோடி வரணும், மோடி வந்தால் நல்லாட்சி வரும், எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்கிற அளவுக்கு அந்த பகுதிகளிலும் வாக்குகள் விழுந்ததாக தகவல்கள் வருகிறது. மற்றபடி கூட்டணி மதிமுக, தேமுதிக. நீங்கள் தருமபுரியில் உங்களுடைய முன்னாள் தலைவர் ஜெயிச்சிருக்கிறாரு.
நீங்க என்ன சொல்றீங்க? தலைவருக்கு பையன், இவரு எனக்கு தலைவர் கிடையாது. முன்னாள் தலைவருக்கு பையன். சரி. இது அவங்க வந்து வன்னியர் கன்சால்டேஷன், அது வந்து ஏற்கனவே அதிமுக ஆதரவில் 2009 வந்து பாமக வந்து 30% வாக்கெல்லாம் எடுத்து படுதோல்வி அடைஞ்சது. அந்த இடத்துல கொஞ்சம் தொகுதி கொஞ்சம் மாறி இருக்கு. என்னால் இவ்வளோ பெரிய வெற்றி வருதுன்னா அவங்களோட எலெக்ஷன் இஷ்யூஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டு. முக்கியமாக வந்து அந்த தொடர்ந்து இந்த கட்சி தோல்வி அடைகிறது இந்த சமுதாயத்துக்கு அவமானம், இழுக்கு, சமுதாயத்தின் கௌரவம் பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை அங்கே முன் வச்சு அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டியை வந்து அவங்க பெரிய அளவில் கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஆளுங்கட்சியான அதிமுகவை சேர்ந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து சரியான முறையில் எதிர்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த இங்கே சொன்னோம்ல இந்து நாடார் கிருஷ்ண வகை என்று 2 ஜாதிகள் பேரை சொன்னோம்ல, அதே மாதிரி வன்னியர்கள் வந்து அங்கே பெரிய அளவில் அந்த பணியை அங்கே செய்திருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து கூட்டணி கட்சிகளுங்கிற முறையில் தேமுதிக மற்றும் நரேந்திர மோடிக்காக உள்ள ஓபிசி சமூக வாக்குகளும் வந்து பல அடிப்படையில் இதுவரை பாமக அவர்கள் போட மாட்டாங்க. அப்படி போடாத சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து பல அடிப்படையிலும் பாமக போட்டதன் விளைவு பாமக வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் சொன்னதுதான் இல்ல அதேதான். பட் இது வந்து வெறும் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய வன்னியர்கள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய பிற கான்ஸ்டிடன்சி நார்த் தமிழ்நாடுல எல்லாம் வந்து அது ஒரு இம்பாக்டிங் கிரியேட் பண்ணல இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வன்னியர் எந்த கான்ஸ்டிடன்சியும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் 23% வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. எக்ஸிட் போல்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க ஒரு 10 முதல் 15 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தலித் கன்சால்டேஷன், மைனாரிட்டி கன்சால்டேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு 15 இடங்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த முடிவு உங்களுக்கு எந்த விதமான உணர்வை கொடுக்குது? அதாவது பிரசிடென்ட்ஸை வச்சு பார்க்கும்போது திமுக கழகத்துக்கு அந்த வாய்ப்பு இருந்தது என்பது மறக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னதான் அதிமுக வாக்கு வங்கி ரொம்ப கீழே போயிருக்குது, மேலே வந்துருக்குது. அதிமுக வாக்கு வங்கி ஃப்ளக்சுவேட்டிங் ஃபார்ச்சூன்ஸுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதிக அளவு வந்திருக்கு அதிமுக வாக்கு வங்கி. ஆனால் திமுக வாக்கு வங்கி வந்து ஒரு 77 அது வாக்கு வங்கியை நிரூபித்த காலம் தொடர்ந்து பொதுவாக சமயத்தில் 4 தேர்தல் எடுத்துக்கொண்டால் 30 to 32% வாக்குகள் வந்து 96 என்றாலும் சரி, 98, 99, 2004, 2006, 2009 கூட அந்த அளவுக்கு ஒரு இவங்க இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் திமுக இருந்தது. கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக உள்ளாட்சி தேர்தலை சந்தித்ததை விட அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக சந்தித்த பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்தது. இது அழகிரி நடத்திய திருமங்கலம் தேர்தலில் அதிமுக எதிர்கொண்டதை விட மதுரை மத்திய மதுரை மேற்கு எதிர்கொண்டதை விட பெண்ணகரத்தில் இவர்கள் ஏற்காட்டில் நன்றாகத்தான் எதிர்கொண்டார்கள். இந்த அடிப்படையில் திமுகவின் வாக்கு வங்கி பலமாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அது அந்த முன்னுதாரணங்களை வைத்து தான் அது கணிக்கப்பட்டது. ஆனால் திமுக மிகப்பெரிய அளவில் பின்னடைவை இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பின்னடைவை சந்திக்கிறது. 91 கூட அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராகத்தான் திமுக பின்னடை சந்தித்தது. அப்பொழுது வேறு ராஜீவ்காந்தி அசாசினேஷன் என்ற ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து தனித்து நிற்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் சுமார் 22% டிஃபரன்ஸ் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் திமுக என்பதில் மறுக்கவே முடியாது. இதற்கு காரணம் என்னவென்றால் திமுக வந்து வெற்றி பெறுவதற்கு வேலை செய்வதை விட கட்சியை கைப்பற்றுவதற்கும் தான் வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை அழகிரி வந்து தொண்டர்கள் மத்தியில் மிக தெளிவாக கொடுத்து விட்டார்கள். அப்ப வெற்றி பெறுவதற்கே கட்சி தலைமை வேலை செய்யவில்லையே, நாம் ஏன் தியாகம் செய்ய வேண்டும், நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் திமுகவின் தொண்டர்களின் மனநிலையை பாதித்து விட்டது. நீங்க என்ன காரணமாக பாக்குறீங்க? இதுல வந்து இந்த கட்சியுடைய கோர் வாக்கு கொடுக்கறவங்கள தவிர்த்துட்டு பார்த்தா இந்த ஸ்விங்குங்கிறது வந்து இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இந்த தடவை நியூட்ரல் ஓட்டர்ஸ் யாருக்குமே திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியின் மேல அதிருப்தி கிடையாது. மோடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதை விட அதிமுகவுக்கு வாக்களிப்பதே சிறந்ததுங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும், அதனால வந்து நிறைய சப்போர்ட் இன்டெரக்டா மோடிக்கு போய் சேரும் என்று நினைத்து, ஏன்னா அது வந்து ஓப்பனாகவும் சொல்லப்பட்டது, நீங்க வந்து எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு முடியுமோ அங்க போடுங்க, இல்லாவிட்டால் அதிமுகவுக்கு போடுங்கன்னு இன்னும் பலர் வந்து அதே மனசுல வைத்திருந்த ஒரு 1000 பேர் அப்படி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மித்து. சோவுக்கான செல்வாக்கு மட்டுமே இல்ல. நீங்க வந்து இந்த பிராமின் கம்யூனிட்டி அவங்கள எல்லாத்தையும் விட்டுறலாம். அதை தாண்டி பெரும்பாலான மக்கள், அதாவது இந்த நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள், ஒரு வரப்போகும் ஆட்சியில அதிமுக பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு ஆட்சியில ஒரு பங்கை வகிக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுங்கிறத நீங்க வந்து மறுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம்.
Itaka,